முதலமைச்சர் சொல்றாரு உள்ள இந்த சம்பவத்தை கரூர் விவகாரம் தொடர்பாக நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்க திட்டமிட்டே நடந்துக்க ஒரு சந்தேகம் எழுப்புன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை. இது அரசியல் நான் ஏதாவது பேசுறேன். நடைபெற்ற சம்பவம் இதே முதலமைச்சர் சொல்றார், தமிழக உறவுன்னு சொல்றார். என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுனேன். இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் நம்முடைய தமிழ், அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். எங்கேயுமே அரசியல் பேசுகிறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் 27 நடக்குது, 27/9/2025 நடக்குது. நான் 28/9/2025 நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடியாக ஆறு சொன்னேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது மட்டும் நான் எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் தெரிவித்து இன்று வரைக்கும் அரசியல். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 0 அவரில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும் பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும், அரசு அதுக்கு பதிலளிக்கணும். ஆனால் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா, ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது. பதட்டம். ஏன்னா நீங்க ஜிபி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விட்டாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க. இதில் தான் பல பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் முழுமையாக நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் வருது, விளக்கு மின்சார விளக்கு அணைக்கப்படுகிறது, தடியடி பிரயோகம் செய்கிறாங்க. இப்படி நடக்கின்றது. இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது. இதையெல்லாம் விசாரணையில் வரும். இந்த பயம் இருக்குது. இதை என்னன்னு நான் முழுமையாக நான் சொல்லலை. அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவித்தா நல்லா இருக்கு. அதாவது இன்னொன்று அவர் இதுக்கு அதுக்கு அவருக்கு வேற வழி இல்லையே, வேற இதைத்தானே சொல்லி ஆகணும். அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து ஏங்க நாங்கள் சப்போர்ட் எதுக்கு பண்ணோம்? ஒரு இவரே தானே சொன்னார், எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னதான் நியாயம், நாங்கள் சொன்ன தப்பு. நாங்கள் அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு 4-5 மாவட்டத்தெல்லாம் கொடுத்தாங்க, மீது எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கல. ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் இழந்திருக்கிறாங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையை மறித்து கருத்துக்களை சொல்றாங்க. இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் என்ன கேட்குறோம்? நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துக்கணும். இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒருவர் வருகின்ற ஒரு மாவட்டத்துக்கு இருக்கும்போது அதிக அளவு கூட்டம், ஏற்கனவே 4 மாவட்டத்தை கூட்டம் இருக்குது. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் கேட்டால் பதில் அது மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம். ஏன்னா 41 உயிர்கள் இழந்ததை பற்றிலாம் கவலை இல்லை. ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது. நான் கேட்குற கேள்வி, 41 உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம். அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில்
ஒரே சமயத்தில் 41 பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கரூர் தான் நடந்திருக்குது. அதை பற்றி அதில் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதையெல்லாம் மனமாற்றம் செய்கிறாங்க. அதுக்கு தான் எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு போகிறேன், உடலாம் வந்தாங்க. அப்போ அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்கும். அதில் என்ன, அதில் ஒட்டியிருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை. கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை ஒட்டியிருக்கு. யார் அரசியல் செய்கிறா? திமுக தானே அரசியல் செய்யுது, நாங்களா அரசியல் செய்கிறோம். ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா? அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக அந்த அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாங்கள் எந்த இடத்துலையுமே அரசியல் குறிப்பிட்டு பேசலையே. நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி, அறிக்கை விட்டதும் சரி, சட்டமன்றத்தில் பேசுனதும் சரி, நடுவில் விட தான் பேசுகிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்றோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. 4 இடத்துல கூட்டம் நடந்தது. 4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்போ என்ன நடந்தது? அரியலூர் எப்படி நடந்தது? நாகப்பட்டினம் எப்படி நடந்தது? திருவாரூர் எப்படி நடந்தது? அப்போலாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமாக தூங்கிட்டு இருந்ததா? சிந்திங்க. ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும். ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குறைச்சி இப்படி இருக்குது, நீ சரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேணும். அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது, இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது, இதற்கு எப்படிலாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்ற கூட்டத்தையெல்லாம் எதுவுமே கூட்டலையே, எதுவுமே செய்யலையே. நிகழ்வு நடந்து விட்டது. இந்த நிகழ்வை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்று உடற்கூறாய்வு பண்ணும்போது எதனால சீக்கிரம் பண்ணான்னு சொன்னது வந்து பிரீசர் பாக்ஸ் இல்ல அப்படின்னு மெயினா வந்து அந்த உள்ள வந்து குளிரூட்டப்பட்ட எவ்வளவுதான் வந்து ஒரு மருத்துவமனையில நவீனமாக்கப்பட்ட மருத்துவமனையில எவ்வளவுதான் இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க இவ்வளோ மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்கிறீங்க, குளிர்சாதன பெட்டி இந்த அரசாங்கம் நினச்சா வராதா? ராத்திரியா மீட்டிங் போடுறீங்க. ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க, இந்த குளிர்சாதன பெட்டியை ஒரு 41 பெட்டி வரவழைக்க முடியாதா? கரூர்லேயே 10-15 இருக்கும். பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது, நாமக்கல் இருக்குது, பக்கத்தில் திருச்சி இருக்குது. எவ்வளவு வந்து குளிர்சாதன பெட்டியும் வரவழைக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு கேடரா இருந்தாலும் தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்லி அது நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் போவோம். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளே நாங்கள் போவோம். இந்த வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டம் நடத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், இதில் என்னென்ன குறைபாடுகள், எதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது, அந்த விவரத்தை தான் நாங்கள் அரசுடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம். ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து நாலேஜ் இல்லாமையே வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து அதிமுகவுடைய ஒரு ஒற்றை செயலாளர். அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை, எங்களுடைய கவனத்துக்குள்ள இது வரல. அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருக்கோம். ஆகவே இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு 56 விதிகளை கொண்டு வந்தோம். அதை பற்றி பேசினோம். அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால் கொடுக்க முடியல. இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல. இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த 41 உயிர் போனதுக்கு காரணம்.